பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சூரத்துல் பக்கரா வசனம் 137. ஆகவே அந்த யூத கிறித்தவர்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல அவர்களும் நம்பிக்கை கொள்வார்களாயின் நிச்சயமாக அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். அவர்கள் புறக்கணிப்பார்களாயின் உங்களுடன் அவர்கள் பிணக்கிலேயே இருக்கின்றனர். எனவே அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் போதுமானவன், மேலும் அவன் மிகவும் செவி ஏற்பவனும் அறிபவனும் ஆவான். அல்லாவின் மார்க்கம் என்னும் வர்மத்தையே மேற்கொள்ளுங்கள். இன்னும் அல்லாவை விட வர்ணமிடுவதில் அழகானவன் யாரும் இல்லை. மேலும் நாங்கள் அவனையே வணங்குவோம் என கூறுங்கள். அரபியரில் நபியை தேர்ந்தெடுத்ததற்காக அல்லாஹ் விஷயத்தில் நீங்கள் எங்களிடம் தர்க்கம் செய்கிறீர்களா? ஆனால் அவனே எங்களுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் ஆவான். எங்களின் நற்செயல்கள் எங்களுக்கே, உங்களின் செயல்கள் உங்களுக்கே. மேலும் நாங்கள் அவனுக்கு எதனையும் இணை வைக்காது கலப்பமற்றவர்களாக செயல்படுகின்றவர்களாய் இருக்கின்றோம் என்று நபியே நீர் கூறுவீராக. அல்லாஹ் நிச்சயமாக இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியோருடைய வழித்தோன்றல்களும் யூதர்களாகவோ அல்லது கிறித்தவர்களாகவோ இருந்தனர் என்றா கூறுகிறீர்கள்? நீங்கள் மிக்க அறிகிறவர்களா அல்லது அல்லாவா என்று நபியை நீர் கேட்பீராக. அல்லாவின் புறத்திலிருந்து தன்னிடம் வந்துள்ள சாட்சியத்தை மறைப்பவனை விட மிக்க அநீதி இழைப்பவன் எவன்? மேலும் நீங்கள் செய்பவற்றை பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை. அது மேற்கூறப்பட்ட நபிமார்களை கொண்டு சென்று போன ஒரு சமுதாயம். அவர்கள் செய்த வினை நற்செயல்கள் அவர்களுக்கே, நீங்கள் செய்யும் நல்வினை உங்களுக்கே. அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். ருக்கு 17 வசனம் 142. முஸ்லிம்களாகிய அவர்கள் முன்னர் எத்திசையின் மீது இருந்தார்களோ அத்தகைய அவர்களது திசையை கிபிலா விட்டு அவர்களை திருப்பியது எது என்று மனிதர்களில் அறிவற்றவர்கள் கூறுகிறார்கள். நபியே நீர் கூறுவீராக. கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரியன. தான் நாடுகின்றவர்களை அவன் நேரான வழியில் செலுத்துகின்றான். மேலும் அவ்வாறே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக இருப்பதற்காகவும் நமது தூதர் உங்களுக்கு சாட்சி பகரக்கூடியவராக ஆக்குவதற்காகவும் உங்களை நடுநிலையான சமுதாயமாக ஆக்கினோம். மேலும் எவர் நமது தூதரை பின்பற்றுகிறாரோ, எவர் தமது இரு குதிங்கால்கள் மீது நபியை பின்பற்றாமல் புறக்கணித்து திரும்பி செல்கின்றார் என்பதை நாம் அறிந்திடவேயன்றி நீர் எத்திசையின் மீது இருந்து வந்தீரோ அதனை கிபிலாவை நாம் மாற்றவில்லை. அன்றியும் இவ்வாறு கிபிலாவை மாற்றுவதானது அல்லாஹ் நேர்வழியை காட்டியவர்களுக்கல்லாமல் மற்றவர்களுக்கு நிச்சயமாக அது பழுவாகவே இருக்கும். அல்லாஹ் உங்களுடைய நம்பிக்கையை வீணாக்குபவன் அல்லன். ஏனெனில் திண்ணமாக அல்லாஹ் மனிதர்களிடம் மிக்க கிருபையுடையவனும் மிக்க இரக்கமுடையவனும் ஆவான். நபியே, உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தின் பக்கம் திரும்புவதை நாம் நிச்சயமாக காண்கின்றோம். எனவே நீர் விரும்பிடும் கிபிலாவின் பக்கம் நிச்சயமாக உம்மை நான் திரும்ப செய்கிறோம். ஆகவே உம்முடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமின் திருப்புவீராக. மேலும் முஃமின்களை நீங்கள் எங்கிருந்தாலும் காபாவாகி அதன் பக்கமே உங்கள் முகங்களை திருப்புங்கள். நிச்சயமாக வேதம் கொடுக்கப்பட்டார்களே அத்தகையோர் நிச்சயமாக இது எங்களுடைய ரப்பிடமிருள்ள உண்மை என்பதை நன்கு அறிவர். மேலும் அவர்கள் செய்பவற்றை பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இல்லை.